நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி என்னோடய தோட்டத்தில் மாடி தோட்டம், தரை தோட்டம், பால்கனி கார்டன் எல்லாத்தையும் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு பார்த்தது கிரஹாம் தாமஸ் டிஏ ரோஸு. இதெல்லாம் டிஏ ரோஸ் இல்லை, இதெல்லாம் நார்மல் பன்னீர் ரோஸ் தான். எல்லாமே டிஃப்ரெண்ட் கலர். இன்னும் ஒரு 3 ரோஸ் நான் ஆர்டர் போட்டிருக்கேன். இனி டிஏ ரோஸஸ் மட்டும் தான் வாங்கணும்னு நினச்சிருக்கேன். டிஏ ரோஸஸ் அதோட அழகுக்கு யாரும் எந்த ரோஸும் பக்கத்தில் நிற்க முடியாது. ஹெச்டி ரோஸு இதெல்லாம் விட டிஏ ரோஸ் ஒரு சரியான செம அழகு தான். டிஏ ரோஸ் கேடி அம்மு அவங்கக்கிட்ட 14 இன்ச் பாட்டில் வச்சு கொடுக்குறாங்க. இதுவும் டிஏ ரோஸ் தான், டிஏ 30. 14 இன்ச் பாட்டில் கொடுக்குறதுனால நமக்கு எந்த மெயின்டெனன்ஸும் இல்லை. மண் கலவை, உரம் எல்லாமே போட்டு கொடுத்துட்றாங்க. இனி அடுத்தால அடினியம் கலெக்ஷன் பார்ப்போம். என்கிட்ட ஏறக்குறைய ஒரு 50 செடி கிட்ட இருந்தது. ஆனால் அது சரியான இடத்துல வைக்கல. வெயில் சரியாக இல்லை. அதுக்கு வெயிலை விட நிறைய பனியும் மழை துளியும் தான் அதுக்கு அதிகமாக விழும். அப்படி ஒரு இடத்துல இருந்தது இவ்வளவு நாளும். இப்போ தான் மாடியில் தூக்கி நல்லா வெயிலில் தூக்கி வச்சு நல்லா ரீபாட்டிங்லாம் பண்ணி வச்சதோட அழகாக தளிர் வருதோ என்னமோ மொட்டு வர ஆரம்பிச்சிருச்சு. அப்புறம் ஒரு வெரிகேட்டட் அரினியமும் ஒன்று வாங்கி வச்சுருக்கேன். இதுதான் இப்போ இதில் வச்சது எல்லாமே நல்லா சூப்பராக வந்துடுச்சு. நான் அடினியம் வெஸ்ட் பெங்காலில் ஒருத்தர்கிட்டையும், பிளான்ட் பாக்கெட் யூடியூப் சேனல்கிட்டையும், ஸ்கந்தா இப்போ நான் வாங்குகிறேன். ரொம்ப நல்லா இருக்குது, எல்லார்ட்டையுமே நல்லாயிருக்கும். பிளான்ட் பாக்கெட் யூடியூப் சேனல் அவங்கக்கிட்ட கொஞ்சம் விலை கம்மியாக இருக்கும். நம்ம கேட்டு நல்லா பேசி வாங்கலாம். ஸ்கந்தாவும் ரீசனபிள் ரேட்டு தான். ஆனால் நல்லா நிறைய கலெக்ஷன் இருக்குது. நம்ம கலெக்ஷன் பண்ணுறதுக்கு அழகாக இருக்கும். என்னோடய அடினியம் தோட்டமும் ஓரளவு ரெடி ஆயிடுச்சு. இந்த சம்மருக்குள்ளே நல்லாவே ரெடி ஆயிரும்னு நினைக்கிறேன். இது டிஏ 30யோட ஃபோட்டோ வீடியோ. அந்த பூ கலர் பிங்க், லைட் பிங்க் அழகாக இருக்குது. அடுத்ததாக லேகர் ஃபீல்டு, ஒரு பர்பிள் கலர் கோல்டு ரோஸ். நல்ல டார்க் எல்லோவாக வரும். ஆனால் இந்த தடவை கொஞ்சம் லைட்டாக வந்திருக்கு. இனி உரம்லாம் போட்டால் நல்லா வந்துடும்னு நினைக்கிறேன். அடுத்ததாக நம்ம வீட்டு அந்த பிக் அடினியத்தை பார்க்க போகிறோம். இது 25 இயர்ஸ்க்கு மேலே ஆன அடினியம். ஒரு மனுஷன் அப்படி கை தூக்கிட்டு நின்ன மாதிரியே இருக்குது. அப்படியே ஆலமரத்து விழுது அப்படி வந்தது மாதிரி இருக்குது. ரொம்ப அழகாக இருக்குது. வச்ச உடனே பூக்களும் பூக்க ஆரம்பிச்சிச்சு. இது டிஏ ரோஸ் இல்லை, இது நாட்டு வெள்ளை பன்னீர் ரோஸு. அடுத்ததாக நம்ம கிரேப்ஸ் பார்க்க போகிறோம். இந்த தடவை கிரேப்ஸை கட் பண்ணி விடணும்னு வச்சுருந்தேன். ஆனால் நல்லா காய்களை காய்ச்சி சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.